அவருடைய பாடலை கேட்டு தான் திரையுலகத்தின் மேலே ஆர்வம் வந்தது. அதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக சின்ன கவுண்டர் படம், அந்த படத்தில் மொய் விருந்து நடக்கும். மொய் விருந்தில் எல்லோரும் பணத்தை வச்சுட்டு போவாங்க. விஜயகாந்த் அவர்கள் அந்த இலைக்கு கீழே ஒரு தாலியை வச்சுட்டு போயிடுவார். அப்போ அந்த தாலியை எடுத்து பார்க்கும்போது அந்த பக்கம் இந்த தட்டி இன்னொரு ஓட்டையில் அங்கே தண்ணி குடத்துக்கிட்ட கை கழுவிட்டுருப்பார் விஜயகாந்த். இப்படி காட்சி அங்கேருந்து அவருக்கு மாற்றப்படும். அப்போ அந்த மாற்றப்படும் நேரத்தில் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனேன்னு ஒரு பாட்டு அவர் ஐயா குரல்லே வரும். வானத்தை போல மனம் படைத்த மன்னவனேன்னு ஒரு பாட்டு அவர் ஐயா குரல்லே வரும். ஒரு பாட்டு 2 பாட்டுனா பிடிச்ச பாட்டு இதான்னு சொல்லிடலாம். பலாயிரக்கணக்கில் ஒரு பாடல்கள் பிடிச்ச பாடல்கள் இருக்குது. அதில் குறிப்பாக முதல் முறையால் வர அந்த பூங்காத்து திரும்புமாங்கிற பாட்டு, திரும்புமா ஏன் பாட்டு திரும்புமா, ஒவ்வொரு எத்தனையோ பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம்.